அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் அத சத்தியமா நினைச்சே பார்த்ததில்ல. ஏன்னா, நம்ம புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஒரு இந்த 2 இயர்ஸா தான் பார்த்தீங்கன்னா, நான் கன்டினியூஸா வீடியோஸ் போடுறது. ஏதாவது ஒண்ணு சக்ஸஸ் பண்ணணும்னு கன்டினியூஸா எனக்கு தெரிஞ்சத அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, "இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்லாவே இல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. கிண்டலா பேசுறவங்களும் இருப்பாங்க, நக்கலா பேசுறவங்களும் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் கடந்தும் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும்போதே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது ஒண்ணு ஆசைப்படுவோம். டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் சொல்லிட்டேனோ, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு ஆசைப்படுவோம்ல. ஆனா நம்ம வளர வளர நம்ம ஆசைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கெரியரும் மாறிரும். நம்மளோட வாழ்க்கையே மாறிரும்னு வைங்களேன். அப்புறம் எல்லாமே போயிரும். நான் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா, அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது எனக்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, "நீங்க எத்தனை வருஷமா சேனல் வச்சிருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும் சிஸ்டர். ஆனா நான் 2 இயர்ஸா தான் கன்டினியூஸா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சக்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா, என் வீடியோஸ் பார்க்குற நீங்க தான். நீங்க கன்டினியூஸா பார்க்குறனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கேன். இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை விலாக் தான். நிறைய பேர் வந்துட்டு டே இன் மை விலாக் தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறீங்களா? சரி போடுவோம். ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு சண்டே. அஃப்ரீன் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சாங்க. என்னன்னு தெரியல. 2 டேஸா சார் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு கிளம்புறாரு. சரி போனா போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தண்ணி வேற காலி ஆயிருச்சா, அதை எடுக்க போனாங்க. அவங்களோட சேர்ந்து அஃப்ரா குட்டியும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. அஃப்ரீன் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சார் கிளம்பிட்டாங்க. புதுசா நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு வீரர் என்ன அதாவது என் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4, 5 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் தான் பண்ணுறாங்க. டெலிவரி பாய் அந்த ஜாப் தான் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதில் எங்களுக்கு தேவையான இன்கம் கிடைக்குது. அஃப்ரா குட்டி எதுக்கு இப்படி சோகமா வந்தாங்கன்னா, அவங்க அத்தா மறுபடியும் உன்னைய நான் ரவுண்டெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அதனால மேடம்க்கு கோவம் வந்துருச்சு. சோகமா இருக்கா. ஆனா எப்படியாவது கரெக்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்துருவா. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்ல, அதை செலிப்ரேட் பண்ணணும்ல. அதனால காலையிலேயே வந்துட்டு ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இருக்கவே இருக்கு ரவை. எட்றா ரவைய ஊத்துடா நெய்யன்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பயும் கேசரி தானே செய்வோம். இன்னைக்கு வந்துட்டு பால் ஊற்றி கேசரி தான் அது. தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றுவோம். டேஸ்ட் ஆனால் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்துட்டு உடஞ்ச முந்திரி இருக்குல்ல, இதுக்காக கடைக்கு போய் முழு முந்திரியாக வாங்க முடியும். அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் அப்படி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப் வந்துட்டு ரவை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நெய்யில் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்துட்டு நான் 1.5 கப் கிட்ட சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது, ஒவ்வொன்று அதிகமாக இருக்குது. அது என்னன்னு தெரியலை. அன்றைக்கி வந்துட்டு நான் திக்காக க்ரீம் மில்க் இருக்கும்ல, அதான் எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு பால், 1 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு எனக்கு. நான் வந்துட்டு ரொம்ப திக்காக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நம்ம எடுத்து சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்கு செய்வேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா அது வந்துட்டு அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. சர்க்கரை வந்துட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவையில் என்னென்னா கொஞ்சம் நம்ம அசந்தாலுமே கட்டி விழுந்துடும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கட்டி விழுகாது. ஆனால் சர்க்கரை போட்டோன்னே நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ என்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். அப்படி ஒரு பின் சால்ட் போட்டேன். ஏன்னா எந்த ஸ்வீட்லையுமே நம்ம சால்ட் போட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் அதிகமாக இருக்குமா, அதனால தான். அப்புறம் நமக்கு நெய் பிடிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிறலாம். அப்பப்போ நம்ம அடுப்பையை அப்படி க்ளீன் பண்ணிக்கிறது. அது என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் மனசே ஏதோ ஆறுதல் அடையுது. என்ன சொல்கிறது, அது லேடிஸ் மைண்ட் ஆயிடுச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நான் செகண்ட் பேபி பெற்றுக்கலான்னு இருக்கேன் சிஸ்டர். ஆனால் மணி இல்லாதனால இப்போ பாப்பா வேணான்னு
சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களால் பாப்பாவை பார்த்துக்க முடியும், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பெற்றுக்கோங்க. குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. 2 பாப்பா வந்துட்டு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். 2 பாப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பாப்பா தானே இருக்குது, இன்னொரு பாப்பாவும் பெற்றுக்கோங்க. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் பாப்பா வளர வளர கூட நமக்கு வந்துட்டு இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிடலாம். நம்ம ஒரே ஸ்டேஜில் இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் உங்கள் இஷ்டம் தான். பாப்பா பெற்றுக்கிறது வளர்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். மற்றவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்காங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் பெற்றுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா பெற்றுக்காதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அடுத்தவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி காசு இல்லை பெற்றுக்காதன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. உங்கள் லைஃபு உங்கள் இஷ்டம். உங்கள் பாப்பா நீங்கள் வளர்க்க போகிறீங்க, ஓகேங்களா? பட் உங்களுக்கே ஒரே ஒரு பாப்பா போதும், அவங்கள நல்லா வளர்த்தா போதும்னு தோணுச்சுன்னா அதுவும் உங்கள் விருப்பம் தான். அது சொன்ன மாதிரி உங்கள் லைஃபு உங்கள் இஷ்டம், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா சிஸ்டர்? யாரோட சஜஷனும் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும்ல உங்களால் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, பாசிப்பருப்பானை வச்சுட்டு அப்படியே காடை வாங்கினது இருந்துச்சு, அதை அப்படியே மிளகு போட்டு செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாசிப்பருப்பானை நான் எப்படி செய்வேன்னா, பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்க மாட்டேன். குக்கரில் வேக வச்சோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம் போடுவேன். ஜீரகம் நம்ம வீட்டில் இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. நம்ம கேசரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு நம்மளே ஒரு பேர் வைப்போம், பால் கேசரின்னு வச்சிட வேண்டியது தான். அதனால் அதுக்கு அது பேரை வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பருப்பும் கொதிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா காடை, அதை எடுத்து வந்துட்டு தண்ணி ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இந்த அடுப்பும் காலியாக தானே இருக்குது, நீ மட்டும் எதுக்கு காலியாக இருக்க, உன்னையும் நான் பிஸி ஆக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் உலைய வைக்க போகிறேன். அரிசியை களைஞ்சிட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் அப்படியே களைஞ்சிட்டு வைக்கிறீங்களே சாப்பாடு கெட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எனக்கு நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு அரிசி வந்துட்டு சில டைம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்குமே தவிர இப்படி வைக்கிறனாலலாம் கெட்டு போகாது. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, அதனால நான் இப்படியே வச்சிடுறது. களைஞ்சி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சிட்டோன்னு வைங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எந்த காய்கறியும் போடலை. காய்கறினா கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எதுவும் போடலை. வெறும் வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி, வெங்காயம், எத்தனை தடவை வெங்காயம் சொல்கிறேன். இந்த எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசணுன்னே மறந்து போயிடும். நம்ம திருப்பி பார்த்தோன்னு வைங்களேன் பேசினதே தான் இருக்குமே. நமக்கு டைம் இல்லாதனால அப்படியே அப்லோட் பண்ணிடுறது. காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 1.5 வெங்காயம் கிட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு 4-5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு வந்துட்டு குட்டியாக இருக்கிறதுனால 2 பூண்டு எடுத்துக்கிட்டேன், 2 முழு பூண்டு எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று முழுசாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனால் கண்டிப்பாக போடணும் கார்லிக்கு. அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி, நீங்கள் எண்ணெயில் தாளிக்கும் போது கூட போடலாம். ஆனத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர் கொடுக்கும். நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு. நீங்கள் முருங்கைக்காய் அந்த மாதிரி இதில் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் எந்த வெஜிடபிளும் போடலை. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நான் வெங்காயம், தக்காளி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்பலாம் வேக டைம் எடுக்காது, ஏன்னா நம்ம எந்த காய்கறியும் போடல, அதனால் வெந்துடும். இவங்க இங்கிட்டு பாட்டுக்கு கொதிக்கிட்டு அங்கிட்டு வந்துட்டு நான் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்குள்ளே சாப்பாடும் கொதிச்சிருச்சா, அதை சிம்மில் வச்சிடலாம். லைட்டாக அந்த முறை மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். வாஷிங் மிஷின்லேயும் துணி துவைக்க போட்டிருந்தேன்ல, அதுவும் துவைச்சி முடிச்சிருச்சு, அலசியும் முடிச்சிருச்சு. சரி நம்ம வந்துட்டு ட்ரையரில் போட்டுடலான்னு சொல்லிட்டு ட்ரையரில் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு வீர சாகசம் பண்ணுவோம்ல, திடீர்னு மறந்து போயிடும் சுவிட்சை அமுத்திட்டு தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டாக ஒரு மாதிரி கிர்ன்னு இழுக்கும் தெரியுமா, அப்போ வந்துட்டு அமுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நாஸ்டாக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாளித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே உடனே கலக்கி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், சப்பாத்திக்கு
சப்பாத்திக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக வைக்கணும் அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக மிளகா பொடி போடலாம். சாம்பார் நல்லா கலராக இருக்கும். எண்ணெயில் நம்ம வந்துட்டு மிளகா பொடி போடும்போது கலர் கொடுக்கும் கொஞ்சம். இன்றைக்கி நான் போடலை. ஆல்ரெடி காரம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் போடலை. இல்லைன்னா நான் கொஞ்சோண்டு எண்ணெயில் போடுவேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை ஊற்றிட்டு நான் இன்றைக்கி முட்டை ஊற்ற போகிறேன். இந்த சாம்பாரில் முட்டை கொத்தி ஊற்றலாம், ஓரமாக ஊற்றுவேன். நம்ம நாஷ்டாக்குன்னா அப்படியே ஊற்றி கலக்கி விட்டுக்கிடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஓரமாக ஊற்றிக்கிடலாம். மற்றபடி நம்ம துவரம் பருப்பில் சாம்பார் வைப்போம்ல, அதிலலாம் முட்டை உடச்சி ஊற்ற மாட்டேன், அவிச்சு மட்டும்தான் போடுவேன். அவ்வளோதான். நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதை வடிச்சிட்டு தம்மில் போட்டுட்டு அதையும் இறக்கி வச்சுட்டேன். 2 வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா காடை ஃப்ரை பண்ணணும். அப்புறமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒன்று சொல்லிக்கிறவா. லைஃப்பில் என்ன தான் நம்ம மகாராணியாகவே இருந்தாலுமே நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வேணும். அதுவும் நம்ம பொண்ணாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை வேணும். நம்ம கையில் ஒரு 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நம்ம ஹஸ்பண்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க காசில் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது வேறு, நம்ம காசில் நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த காசில் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நீங்களும் வேணா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஷால்லா சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும், பட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமே. எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் மந்த் இதில் சேலரி வாங்கினேன் பார்த்தீங்களா, அப்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு பாருங்கள். நான் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேன். பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, எதுவும் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை விரும்பி பார்க்குற ஒரு 10 பேர் இருக்காங்க, எனக்கு நல்லதாக கமெண்ட் பண்ணுற ஒரு 10 பேர் இருக்காங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, காடையை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் குட்டி குட்டியாக முட்டையெல்லாம் இருந்துச்சு. முட்டை இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த காடையோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 1 பார்ட் காடை பெப்பர் தான் செய்ய போகிறேன். நம்ம பெப்பர் சிக்கனில் செய்வோம்ல, அதே மெத்தடு தான். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது என்னவோ சின்ன வெங்காயம் வந்துட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் பெரிய வெங்காயத்தை விட. நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். இதில் பட்டர் கூட போடலாம், இன்னுமுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து மருதாணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது அப்படியே மறந்தே போயிட்டேன். நம்ம ஊர் விட்டு வந்து இப்போ 1 வீக் கிட்ட ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, ஒரு டேமேஜும் ஆகலை. கொஞ்சம் அந்த பழுத்திருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு அரைக்கலாம் வாஷ் பண்ணி. அம்மா தான் எப்பயுமே எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. இந்த டைம் நம்ம அரைச்சி கொடுப்போம் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்பலாம் நான் நினச்சேன் போச்சு அழுவி போயிருக்கும் இந்நேரம், 1 வாரம் ஆச்சு. வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே மறந்து போயிட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே பாதி திங்ஸ் மறந்து போயிடுவோம்ல. என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வாங்கி வைப்போம், ஆனால் அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு தெரியாமலே மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு வருவேன் நான்லாம். அந்த மாதிரி தான் நான். இப்போ வந்துட்டு அது நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா செவக்கணுன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிங்களேன், சூப்பராக கை செவக்கும். கோல்டும் பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த வாஷ் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். நான்லாம் சின்ன பிள்ளையில இந்த மருதாணி தான் நாங்கள் பெருநாளைக்கு வந்துட்டு சாயங்காலம், நாளைக்கு பெருநாள்னா சொல்லிடுவாங்கள்ல இன்றைக்கே, போய் ஒவ்வொரு வீடாக மருதாணி இலையை பிடுங்குறது. நான் அப்போ ஊரில் தானே இருந்தேன். அப்போல்லாம் கோன்லாம் கிடையாது, அவ்வளோவா ரேரு. சென்னை சிட்டிக்குள்ளே வந்தால் தான் கோனு, நம்ம வில்லேஜில் இருந்தனால இல்லை. இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, புளி, கிராம்பு இருக்கும்ல, அது ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக பார்த்து ஊற்றிக்கணும். இல்லைன்னு வைங்களேன் கையில் வைக்க முடியாது, அது பாட்டுக்கு இழுவி ஓடிடும். இந்த மருதாணியில் கூட நான் அரைச்சிட்டு போவேன்னா எங்கள் சின்னம்மா தான் எனக்கு மருதாணி வச்சு விடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த விளக்கமாத்து குச்சி இருக்கும்ல, அதில் வச்சு ஒரு டிசைன் வச்சு விடுவாங்க. நல்லாயிருக்கும். ஒரு கோடு கோடாக தான் வச்சு விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அது டிசைனாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸு. இதில் வந்துட்டு இப்போ கோடாலி தைலம் ஆட் பண்ண போகிறேன். கோடாலி தைலம் ஆட் பண்ணோன்னு வைங்களேன், கொஞ்சம் கோல்டு பிடிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் நல்லாவும் செவக்கும்னு நல்லா செவக்கும். ஆனால் கோல்டு பிடிக்காதுன்றது எங்கள் அம்மாவோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. ஆனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அரைச்சிட்டுன்னு வைங்களேன். நான் அரைக்கும் போதே நல்லா கையெல்லாம் செவப்பாச்சு பாருங்களேன். அந்த கோடாலி தைலம் ஊற்றுனோடனே நல்லா செவப்பாச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மருதாணி அரைச்சாலே யாருக்காவது கொடுக்கணுமா ஃபஸ்ட்டு, அப்போ தான்மா நல்லது அப்படின்னுவாங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம ஹவுஸ் அக்காவுக்கு தான் கொடுத்து விட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் கடையில் எம்பிட்டு தண்ணி இருக்குல்ல, அது வற்றி வரட்டும்.
எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி தான். எனக்குமே மருதாணி ரொம்ப பிடிக்கும். நடுவுல கொஞ்ச நாள் ஆனா நான் இன்ட்ரெஸ்ட்டா வைக்க மாட்டேன். இப்ப என்னவோ மருதாணில இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு மறுபடியும். அ எங்க அம்மா எங்க அண்ணனுக்கு பாப்பா பொறக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எங்க அண்ணனுக்கு பாப்பா கொஞ்சம் டிலேவா தான் பொறந்தாங்க 8 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் அவங்க செய்யாம இருந்தாங்க. அ அது வந்துட்டு அவங்களோட என்ன சொல்றது? அவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி மருதாணி அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா வைக்கவே மாட்டாங்க. எங்க அண்ணனுக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் வச்சாங்களே. அது என்னமோ தெரியல. அது அவங்களோட இஷ்டம். கடைசியில பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், சோம்பு போட நம்ம வீட்ல எப்பயும் இருக்கும்ல, அது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். காரம் எம்புட்டு வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணோன்னு வைங்களேன், சூப்பரான காடை பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் இந்த சாம்பாருக்கு இதோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். மருதாணி வந்துட்டு அஃப்ரீன் அம்மாட்ட குடுத்து விடலான்னு சொல்லிட்டு அத தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இருக்கும்ல, இதெல்லாம் இப்ப கிளீன் பண்ணணும். அடுப்பாங்கறது தான் கொஞ்சம் மோசமா இருக்கும். ஏன்னா, அங்கிட்டு தானே ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அஃப்ரா குட்டி குளிக்க வைக்கணும், அஃப்ரீன் அம்மாவ குளிக்க வைக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அடுப்பெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டேன். கிச்சனையும் கொஞ்சம் நீட் பண்ணி முடிச்சுட்டேன். எப்பயும் நான் பண்ணுவேன்ல அந்த ரொட்டீன் தான். பாத்திரமும் இருந்துச்சு. அதையும் வாஷ் பண்ணிட்டு, வாஷிங் மிஷின் இருக்கும்ல, அந்த இடத்தையும் கழுவி விட்டுட்டு துணியெல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம கிச்சன்ல ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம சாப்பிட வேண்டியது தான். இவ்வளோ நேரம் நம்ம அஃப்ரா குட்டி தூங்கிட்டு இருந்தா, அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேடம் எந்திரிச்சுட்டாங்க. இனிமே எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே வீடியோவ நம்ம கடகடன்னு பேசி முடிச்சிடலாம். இங்கிட்டும் கிளீன் பண்ணிட்டு, வீடையும் பெருக்கி விட்டுட்டு, மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, அஃப்ரீன் அம்மாவையும் குளிக்க வச்சுட்டேன். அஃப்ரா குட்டியும் குளிக்க வச்சுட்டேன். அஃப்ரீனை மேக்ஸ் உட்காந்து போட சொல்லியிருக்கேன். மேடம்க்கு படிக்கிற வேலை இல்லைல்ல, அதனால நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அஃப்ரா குட்டி. அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுத்துட்டு, நானும் சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போச்சு. மறுபடியும் சொல்றேன், என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ நெகட்டிவ் இருக்கோ, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்கு இருக்கு. என் ரிலேட்டிவ்ல நெறையா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும்ல, அதே மாதிரியே நெறைய பாசிட்டிவா என்னை இப்ப என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நான் யாருன்னே தெரியாம என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ற உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா நான் கொஞ்சம் பெட்டரா வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டீன் விளாக் தான். பெருசா வேற எந்த வீடியோவும் எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.